ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஆனியன் ரிங்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு ஆனியனை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ரிங்காக தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆனியன்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இதை கோட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி ஆனியன் எடுத்து பேட்டரில் போட்டு நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஆனியனுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. 1/4 ஹவருக்கு இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக காஞ்சிருக்க ஆயிலில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த ரெசிப்பியை டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இதே மாதிரியே மற்ற இருக்க ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி. இந்த கிறிஸ்பி ஆனியன் ரிங்ஸை டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.